பெண் குழந்தையா, அவ்வளோதான், உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ள எனக்கு குழந்தை பிறந்துடா. குழந்தையா? என்ன குழந்தை? பெண் குழந்தை. பெண் குழந்தையா, அவ்வளோதான், உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஏன்டா அப்படி சொல்கிற? வேற என்னடா, தங்க விற்கிற விலையில பெண்ணை கட்டி கொடுத்து ஆளாக்கி அதுக்குள்ளே உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரு, ஓடா தேஞ்சு போயிருவே உழைச்சி உழைச்சி அப்படின்னு சொல்கிறது யாரு? நம்ம சொந்த பந்தம், நம்ம நட்பு வட்டாரங்கள். ஆண் குழந்தை பிறந்த உடனே பிறந்த உடனே வேலைக்கு போயிருமா? அது சம்பாதிக்க போயிருமா? கிடையாதுங்க. அதுவும் 25 வயசு வரைக்கும் நாம் படிக்க வச்சு ஆளாக்கி சாப்பாடு கொடுத்து அதன் பிறகு தான் ஒரு 4-5 காசு சம்பாதிக்க அந்த குழந்தை போகும். அதே மாதிரி தான் பெண் குழந்தையும் பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அதுக்கு புது துணிலாம் எடுத்து கொடுத்து அதை கட்டி கொடுத்து அதையும் ஆளாக்கணும். அதனால் இந்த உலகத்தில் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒன்று தாங்க. இப்போ பெண் குழந்தை பிறந்தவன் தான் பெருமையோடு வாழ்கிறான். ஆண் குழந்தை பெற்றவன் அழுதுகிட்டே வாழ்கிறான் இப்போ உள்ள காலத்தில். அதனால் பெண் குழந்தை பெற்றவங்க எல்லாரும் பெருமைப்படக்கூடிய நாள் இது. அக்டோபர் 11 உலக பெண்கள் குழந்தைகள் தினம் இன்று. அதனால் பெண் குழந்தை பெற்றவங்க எல்லாரும் பெருமைப்படக்கூடிய நாள். பெண் குழந்தைகளை கல்வித்திறனை வளர்க்கணும், குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். அதே மாதிரி மெயினாக பெண் குழந்தைகளை நல்ல வளர்ச்சி அடைய வைக்கணும்னு தான் இந்த உலக பெண்கள் குழந்தைகள் தினம் கொண்டாடுறாங்க. அதாவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இது பழைய பழமொழி. இப்போ பெண் குழந்தை ஒன்று பெற்றுக்கொள், பெருமையோடு வாழ்ந்துக்கொள். இது புதிய பழமொழி. பெண் குழந்தை பெற்றவங்க முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லை, பெருமையோடு வாழணும். அதனால் இன்னைக்கு பெண் குழந்தை பெற்றவங்க எல்லாருமே பெருமைப்படக்கூடிய நாள் தாங்க இந்த நாள், அக்டோபர் 11 உலக பெண் குழந்தைகள் தினம். இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது.